அட பாவி அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு பெரிய திருப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து காவேரியுடைய குடும்பம் மொத்தமாக கிளம்பி நிவினோட வீட்டுக்கு போயிட்டாங்க. குமரன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஒன்றுத்தையும் அவர் பார்த்துக்கல. அதனால் நிவின் தான் கடைசியில் இப்போ இடத்தையே ஏற்பாடு பண்ணி தான் வீட்டுக்கே கூட்டு போய் தன்னோட அம்மாட்டெல்லாம் வந்து அவங்க கூட வம்பு பண்ணால் நீ வீட்டை விட்டு போயிடுங்கிற ரேஞ்சுக்கு மிரட்டினதுனால இவங்கெல்லாம் வந்து பேசும்பொழுதும் கூட அவங்க அமைதியாகவே இருக்காங்க, ஊருன்னே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இங்கெல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு எங்கே வெளில போனோம் அப்படின்னா வந்து இமீடியட்டாக இவங்க கையில் பணம் கிடையாது, நிவின் கிட்ட பணம் வாங்கணுமா, அதெல்லாம் வேணாம், என்னால் வந்த பிரச்சனை தானே, நான் பார்த்துக்கிறேன்னு காவேரி போய் தேடினாலும் காவேரிக்கு வேலை கிடைக்கல. அதனால வந்து திருப்பி விஜயுடைய கம்பெனி தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நடக்க வாய்ப்பு. இதுக்கு நடுவில் வந்து எல்லார் மனசுலையுமே காவேரி மேலே இருக்க மதிப்பு மரியாதையை திருப்பி வந்து மீட்டு எடுத்துட்டு திருப்பி காவேரி மனசையும் ஜெயிச்சு எல்லார் மனசையும் ஜெயிச்சு இங்கே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வேலை ஒரு பக்கம். ராகினி கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணிலாவை குணப்படுத்தி, ஆனால் வெண்ணிலாவை வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு கையை பிசைகிற நிலைமை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக திங்க் பண்ணுறதுக்காக அவங்க ஏதாவது வேலைகள் செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி ஏற்கனவே இவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக முழுசாக ஒன்றாகி அவங்க வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு போனதுக்கு பிறகு இப்போ அதன் விளைவாக இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து முறுக்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் வந்து இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன், இனிமேல் அவங்க கூட எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, என் குடும்பத்துக்கு பிடிக்கல, நான் வந்து காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது தெரிய வர இந்த விஷயத்தை வந்து அட பாவி துரோகி என்ன இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டியாடா, அப்புறம் இருக்கிற என்ன வீட்டை விட துரத்திட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவர் சட்டக்காலரை பிடிச்சி கேட்கலான்னு நினச்சாலும் அதை கேட்காம மனசுக்குள்ளே மறைச்சிக்கிட்டே இருக்கார். அதனால வந்து இதுக்காக ஒன்றும் பாவம் பார்த்து என் கூட சேர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஏரியா விட்டே காலி பண்ணி எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து அவங்க மனசை ஜெயிச்சிட்டோன்னு விஜய் நினச்சிட்டு இருக்கும்பொழுது இந்த விஷயத்தில் அவங்க காணாமல் போகணும் பல திருப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே கதை வந்து ஒரு மாதிரி கொஞ்ச நாளைக்கு எடுத்துகிட்டு தான் போகிறாங்கன்னு தெரியுது. முடியெல்லாம் இப்போதைக்கு போகிறதில்ல. ஆனால் அப்போதைக்கு வந்து அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆவாச்சும் எடுத்து போகலாம், நமக்கு எதிர்ச்சியல் வராத மாதிரி எடுத்து போகலாம். அப்படிலாம் போகிற மாதிரி நமக்கு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது, சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, அந்த கதை நல்லா போதா இல்லையா, ஒத்து வரலையா அப்படிங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.